கும்ப ராசியில், மீன லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த வருடம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே வருட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான், ராகு கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த 4 கிரகம் தான் வருட கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 4 கிரகங்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார்? அதுக்கு முன்னாடி கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனாவே எல்லாருக்கும் தெரியும், நவகிரகத்திலேயே ஒரு அழகு தேவதை யாருன்னா சந்திரன் தான். பொதுவாக கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரனுடைய குரு தான், அதாவது கணவர் தான் குரு. இதை நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி உண்டு. எந்த டேட்டில் ஆகிறாருன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உங்கள் ராசிக்கே வர்றார். அப்போ குரு பெயர்ச்சின்றது ஜூன் 1ஆம் தேதி. அதே தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வர்றார். அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரார் அப்படின்னா தன்னுடைய மனைவி வீட்டுக்கே வரார், உங்கள் ராசிக்கு வரார். மனிதர்கள் போலவே கிரகங்களுக்கும் உறவு முறைகள் உண்டுன்றது தெரிஞ்சுக்கோங்க. குரு அப்படின்னா ஆண், அதாவது கணவன். சந்திரன் அப்படின்னா பெண்ணு, இந்த குருவுடைய மனைவி. இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் புதன். அப்போ குரு தன்னுடைய மனைவி மகன் வீட்டில் இருந்துட்டு மனைவி வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் உச்சமடைகிற வீடு எதுன்னா உங்கள் ராசி தான். குருவுடைய மனைவி ராசியில் தான் குரு உச்சமடைவார். உச்சம்னா என்னங்க அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் 100 டிகிரியில் இருக்கும். அந்த 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் அடையும் போது 200 டிகிரிக்கு போய் அவர் சூப்பராக வேலை செய்வார். அதே ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துடும், வேலை செய்யாது. அதனால் என்னென்னா, குரு பகவான் தன்னோட மனைவி வீட்டில் தான் உச்சம் அடைகிறார், உங்கள் வீட்டில் தான் உச்சம் அடைகிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. உச்சமான முன்னே சொல்லிட்டேன், மிக மிக அதிர்ஷ்டம். பொன்னும் பொருளும் பேரும் புகழும் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருடம் சூப்பராக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு பகவான் எங்கே இருந்தார்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். பொதுவாக ஒரு கிரகம் 6, 8, 12 போய் மறைக்கூடாது. அப்படி அந்த 6, 8, 12 போய் மறைக்கூடிய கிரகம் சுத்தமாக வேலை செய்யாது. இது படைச்ச பிரம்மணக்காரன் தான் கூட தலையெழுத்து ஒன்று தான். அப்போ கிட்டத்தட்ட 2025 வருடத்தில் மே மாதம் 14ஆம் தேதி தான் ரிஷபத்தில் இருந்த குரு அதாவது மிதுன ராசிக்கு அடுத்தது வந்தார். 11ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருந்த குரு 12ஆம் இடம் மிதுன ராசிக்கு வந்தார். அப்படி போன மே மாதத்துலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த குரு வக்கரத்தில் போகும்போது தான் ஒரு சில மாற்று நல்லது கொடுத்தார தவிர அவர் இயல்பு நிலையில் இருக்கும்போது எந்த நல்லதும் கொடுக்கல. அதையும் மீறி ஒரு சிலர் சாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஜாதகம் நல்லா இருந்து இன்றைக்கி சாதிச்சிருக்கலாம். பொதுவாகவே குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் கிட்டத்தட்ட இப்போ அவர் தன்னுடைய 12ஆம் இடத்துலேருந்து ஜென்மத்துக்கு வர்றது. ஏன்னா மற்ற கிரகமெல்லாம் எடுத்துக்கோங்க, பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். இப்போ செவ்வாய் பார்வை எடுத்துக்கோங்க, 4, 7, 8 இந்த 3 வீட்டுக்கு செவ்வாய் நல்லது பண்ணுவார். சனி எடுத்துக்கோங்க, 3, 7, 10 இந்த 3 வீட்டுக்கு நல்லது கொடுப்பார். ராகு கேது எடுத்துக்கோங்க, 3, 7, 11ஆவது வீட்டுக்கு தான் நல்லது பண்ணுவார். பொதுவான பார்வை 7. ஆனால் அந்த குருவுடைய பார்வை 5, 7, 9 இந்த 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். 5, 7, 9 மற்றும் குரு பகவான் அவர் உட்காந்த வீட்டுக்கு பலன் சேர்த்து கொடுப்பார். மற்ற கிரகங்கள் பார்க்குற வீட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பார்.
ஆனால் குரு பகவான் மட்டும்தான் அவர் உட்காந்த வீட்டுக்கு சேர்த்து நன்மை செய்வார். அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு தானே வந்து உட்கார்றாரு. நிச்சயமாக சொல்கிறேன், கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, தொழில் பறி போயிடுச்சு, வேலை இல்லை, சந்தோஷம் இல்லை, கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, எதை சாப்பிட்டா பித்தந்தெளியுமோன்ற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அற்புதமாக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை. எந்தெந்த தருணத்தில் நல்லா இருக்கும், எந்த தருணத்தில் நல்லா இல்லை அப்படின்றதும் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. மாதம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்து, அதாவது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இன்றைக்கி பொதுவாக பார்க்கும்போது 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 48 நாள் உங்களுக்கு நல்லா இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்திரை 1லிருந்து வைகாசி 17 தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இல்லை. அப்போ ஜூன் 1 ஸ்தானத்துக்கு போகிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ வாக்குஸ்தானம்னா என்ன? ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, தள்ளி தள்ளி போயிருக்கோம், செய்ய முடியாமல் வருத்தப்பட்டிருப்பீங்க, அந்த சொன்ன சொல்லு காப்பாற்றுவீங்க. ரெண்டாவது படிப்பு, 2ஆம் இடம் வந்து கல்விஸ்தானம். படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும், படிப்பில் மாற்றங்கள் ஏற்படும், படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும், படிப்பில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும், படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 3வது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் தீரும், ஒற்றுமை இருக்கும், பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்புண்டு. 4வது வந்து பார்த்துட்டிங்கன்னா தனஸ்தானம். 4 காசு உங்கள் வீட்டில் செல்வம் தங்கும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு அதிசாரம் வாங்கி சிம்ம ராசிக்கு போகிறார் இல்லைங்களா? அதாவதுன்றது 30ஆம் தேதி அக்டோபர் 2026 ஐப்பசி 13ஆம் தேதி வந்து அதிசாரம் வாங்கி சிம்மத்துக்கு மாறுறார். 44 நாள் சிம்மத்தில் இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது 44 நாள் கழித்து குரு பகவான் கடக ராசியில் அவர் வந்து வக்ரம் அடைஞ்சிருவார். சிம்ம ராசியில் வக்ரம் அடைஞ்சிருவார். எப்போ தெரியுங்களா? கட்டன்றது பார்க்கும்போது தை மாதம் 11ஆம் தேதி சிம்ம ராசியில் வக்ரம் அடைஞ்சிருவார். அதில் ஒரு 44 நாள் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 2027 ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து 25ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருவார். ஒரு 44 நாள் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. அப்படி வந்துட்டார் அப்படின்னா வக்ரத்திலிருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு எப்போ வராருன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த தை மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே சிம்மத்திலிருந்து உங்களுக்கு கடகத்துக்கே வந்துடுறாரு. அப்படி வந்தாருன்னா அடுத்தது பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் குரு உங்கள் வீட்டில் தான் இருப்பார். 79 நாட்கள். இந்த நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்த வீட்டில் வந்து குரு வக்ரத்தில் வந்து உட்காரும்போது செயல் இழந்துடுவார் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு செயல் இழந்துட்டாருன்னா கொஞ்சம் குழப்பம், மன வருத்தம், மன வேதனை, கொஞ்சம் மன ரீதியான ஒரு சங்கடங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் இதில் கஷ்டம் கொடுக்கறது என்னென்னா கடைசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 44 நாட்கள் மற்றும் உங்கள் வீட்டுக்கே குரு வந்து ஒரு 79 நாட்கள், கிட்டத்தட்ட இது 2 சேர்க்கும்போது ஒரு 5 மாதம் வச்சுக்கோங்க, வக்ரத்தில் இருக்கும்போது சுமாராக வேலை செய்வார். சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கணும். நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதுக்கு நம்ம என்ன வழிமுறைகள் தேடணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லி போயிட்டு வந்தால் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக பெருசாக இருக்காது. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் உத்திரட்டாத நட்சத்திரம், அதாவதுன்றது பார்க்கும்போது 3ஆம் பாதத்தில் தன் சொந்த சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார். இந்த வருடம் ஆரம்பிக்கும்போது குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் வராரு, சனி தன் சொந்த நட்சத்திரத்தில் வராரு, ராகு கேது தன் சொந்த நட்சத்திரத்தில், 4 கிரகமே சொந்த நட்சத்திரத்திலேயே வர்றது அற்புதமான வாய்ப்பு. குரு 66 நாள் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார், சனி 33 நாள் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார், ராகு பகவான் 112 நாள் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார், கேது பகவான் வந்து பார்த்தா 238 நாள் அந்த ராக்கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இந்த வாய்ப்பெல்லாம் அற்புதமான ஒரு காலம்.
இதுதான் பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடி படும்னு. ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு கால் போடுறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்போது ஒரு நல்ல நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு, அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம ராகு, ரெண்டாவது வந்து குடும்ப கேது. ராகு பகவான் உங்களுக்கு வந்து ராகு கேது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக மாற்றங்கள் கொடுக்க மாட்டார். ஏன்னா அஷ்டமத்து ராகு, அஷ்டமத்து ராகுல நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அப்படி பார்த்தா ராகு கேது உங்களுக்கு எப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் தெரியுங்களா? டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த ராகு கேது சப்போர்ட் பண்ணுவார். அதனால் ராகு கேதுடைய பயிற்சி உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இல்லை. அதனால் ராகு கேது பற்றி உங்களுக்கு எந்த இது வேண்டாம். ஆனால் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவராக வராரு. அது போக உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறார். இடப்பட்ட காலத்தில் தான் சனி வக்கரத்துக்கு போவார். அந்த வக்கரத்தில் போகிற நேரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். அதுவும் டேட்டு சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் வந்து எப்போ வக்கரத்துக்கு போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது 2026 வருஷம் 7ஆவது மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார். அப்படி போனவர் அடுத்தது வந்து என்ன பண்ணுறாருன்னா 2026 டிசம்பர் மாதம், அதாவதுன்றதை பார்க்கும்போது 11ஆம் தேதி கார்த்திகை 25ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த 138 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லையே தவிர மேற்கொண்டு உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்கு ரொம்ப ஃபேவராக வரக்கூடிய கிரகம் குரு. ஏன்னா உச்சத்தில் வந்து உட்கார்றாரு, சரியான பலத்தை கொடுக்குறாரு. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிப்பாங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தோன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 4 காசு சம்பாதிப்பீங்க. சொந்தமாக லேண்டு, வீடு, வாசல், சொத்து வாங்கி கிரை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது பொதுவாக இன்றைக்கி கடகராசியில் வந்து குரு உட்காரக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிறைய ஏற்படும். இதில் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை செல்வங்கள் இந்த வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துருவார். பொதுவாக உங்களுக்கு வந்து செல்வங்கள் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகமும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குதான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வர வேண்டிய விஷயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.